வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்முடைய சினிபூத்துல உங்களுக்காகவே சினிமா பத்தின பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன். அமீர் கான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? எஸ், ஆல்மோஸ்ட் அமீர் கானுடைய படங்கள் எல்லாம் நம்ம பார்த்து தானே வளர்ந்துருக்கோம். பிகே மாதிரியான படங்கள்லாம் மறக்க முடியுமான்ற மாதிரி ஒரு சூப்பரான ஆக்டர். பாலிவுட்ல மட்டும் கிடையாது, தமிழ்லையுமே ஆடியன்ஸ் அதிகம். அதனாலேயே கூலி படத்துல அவரை நடிக்க வச்சிருக்காங்க. இப்போ ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. எஸ், அந்த கேரக்டர் ரொம்ப சஸ்பென்ஸ் அப்படின்னு சொன்னதுமே ரசிகர்கள்லாம் இப்போ ஒரு குதூகலத்தில் இருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வேற என்னதான் பண்ண போறாரு அமீர் கான் அப்படின்னு கேட்டா, தமிழ்ல தானப்பா நிறைய டேரக்டர் தேடிட்டு இருக்காரு. ஸோ தமிழ்லயே மேபி பண்ணுவாருன்னு ஏஆர் முருகதாஸ் கூடலாம் பேச்சுவார்த்தை நடந்தா சொன்னாங்களே அப்படின்னு பார்த்தா அதான் கிடையாது. தெலுங்குக்கு போறதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு காம்போ. வம்சி பைடிப்பள்ளி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? வாரிசு படத்தை கொடுத்தாரு. இப்போ இதுக்கு முன்னாடி தோலா படம் கொடுத்தாரு, மகரிஷி அப்படின்னு சொல்லி நிறைய படங்களை கொடுத்துருக்காரு. தோலாலாம் எல்லா லாங்குவேஜ்லையும் சக்சஸ்ன்ற மாதிரியான ஒரு கதை. சரி, இப்படி இருக்கும்போது ஆல்ரெடி ரீமேக் படம் தானப்பா, இருந்தாலும் எடுக்கிற விதம் இருக்குல்லப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப கிளாஸான ஒரு படமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வரிசையில் அமீர் கானோட வம்சி பைடிப்பள்ளி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டு பேருமே இணைஞ்சு ஒரு படம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டிஸ்கஷன் இப்போ தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. கதைகள்லாம் ஓகே ஆனதுக்கப்புறமா பட்டுன்னு ஷூட்டு தொடங்கிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரமாவே அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பிரசாந்த் வர்மாவுடைய இயக்கத்துல ஹனுமன் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஒரு பெரிய சக்சஸ் அப்படின்னே சொல்லலாம். எக்ஸ்பெக்டே பண்ணாத மாதிரியான ஒரு படம். ஏன்னா டிவோஷனலோட கனெக்ட் பண்ற ரியாலிட்டி இருக்கு இல்லையா, அது வேற லெவல் அப்படின்ற மாதிரி இந்த படத்துல நம்ம காமிச்சிருப்பாங்க. அண்ட் படத்துடைய 2ஆம் பாகமும் ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி காந்தாரா கதாநாயகன் நடிக்கிறாரு ஹனுமானா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். ரிஷப் செட்டியோடைய நடிப்புல இந்த படம் ஹனுமானா உருவாக்கிட்டு இருக்கு. ஹனுமான் 2 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் சிம்பா அப்படின்ற படத்தையும் மேக்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சிம்பா படம் தள்ளி போகிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா ஆல்ரெடி ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்படி தள்ளி தள்ளி போதே ஒருவேளை படம் ட்ராப்பா, அதுக்கு முன்னாடி ஹனுமன் 2 அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா இது கன்னடத்தை சார்ந்தது கிடையாது, தமிழ்லையுமே இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் அதிகம், ரசிகர்கள் அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது இது தள்ளி போயிடுச்சா இல்லை ட்ராப் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய வதந்திகள் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று இருந்தால் அது அஃபிஷியல் சேனல் மூலியமாகவே வரும். நீங்கள் வேற ஏதாவது விஷயங்களெல்லாம் கேட்டு அப்படி எதையும் அசம்ஷனாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த டீமே நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பா படம் கைவிடப்படலை, சீக்கிரமாகவே எடுப்பாங்க. சிம்பா டைட்டில் வச்சதுனால எல்லாருமே வந்து லயன் கிங்காக இருக்கும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா சிம்பா அப்படின்றது தான் டைட்டில், பட் நல்ல படம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இயக்குனர் ராம் அப்படின்னு சொன்னாலே அவர் கலங்க வச்சிருவார் போப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கலக்கலான கலங்கல் படங்கள் எடுக்கிறதுல கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவருடைய இயக்கத்தில் 7 கடல் 7 மலை அப்படின்ற படம் ரொம்ப நாளாக ரிலீஸுக்கு காத்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி, இந்த வருஷமே கடந்து போய் கண்டிப்பாக அடுத்த வருஷம் தான்ற மாதிரி டிசைட் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க. 2025 தான் இந்த படம் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த படத்தில் இருக்கக்கூடிய டப்பிங் சீக்வன்ஸ், அதாவது இவங்க டப் பண்ணுறதெல்லாம் கத்தி கத்தி டப் பண்ணுவாங்க. சூரி ஒரு பக்கம் டப் பண்ணுறது என்ன, இன்னொரு பக்கம் அஞ்சலி என்ன அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் அப்டேட்டாக நமக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. இதில் நிவின் பாலியோடைய கேரக்டர் தான்ப்பா மெயின் ஹைலைட் அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் அவர் பண்ணாத ஒரு கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அவருடைய டப்பிங் காட்சிகளுமே செம்ம ஹிட் ஆச்சு. ஸோ இப்படி டப்பிங்கோட வேகத்திலே படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் ஹிட்டாக இருக்குமே அப்படின்னு சொன்ன டைம் எல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கும்போது ஜனவரி மாதம் இந்த படத்துடைய கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணுறதாவும், பிப்ரவரியில் படத்தை ரிலீஸ் பண்ணுறதாவும் பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட கன்ஃபார்மான நியூஸ் தான். சீக்கிரமாகவே அந்த டேட் என்ன அப்படின்றத அறிவிப்பாங்க. சமுத்திரக்கனிக்கு இந்த மாசமே ஒரு பெரிய ஜாக்பாட் தான். ஏன்னா ஒரே டேட்ல அவருடைய 2 படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. இந்த மாசமே, அதாவது இந்த வருஷத்துக்குள்ளேயே 2 திரைப்படம் ஒரே டேட்ல சமுத்திரக்கனியோடைய திரைப்படமா ரிலீஸ் ஆக போகுது. ஒன்னு ராஜா கிளி, இன்னொரு பக்கம் திருமாணிக்கம். நந்தா பெரியசாமியோடைய இயக்கத்தில் உருவாகி இருக்கக்கூடிய திருமாணிக்கம் திரைப்படத்தை வரக்கூடிய 27ஆம் தேதி டிசம்பர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுவும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இன்னொரு பக்கம் உமாபதி ராமையாவுடைய இயக்கத்தில் தம்பி ராமையாவுடைய கதையிலும் அவருடைய நடிப்பிலேயே சமுத்திரக்கனியும் இணைஞ்சு நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படமான ராஜா கிளி படமும் ரொம்ப நாளாக ரிலீஸ்க்கு காத்திருந்துச்சு. ஸோ அதுவும் இதே டேட்டில் ரிலீஸ் ஆகிறதுனால 2 படம் ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகுதுப்பா சமுத்திரக்கனியோடது அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் எல்லாருமே சந்தோஷத்தில் இருக்காங்க. இந்த படத்தில் எந்த படம் ரிசல்ட் அதிகமாக கொடுக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய சினிமத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.